ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்த மார்க்கெட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. லாஸ்ட் வீக் எப்படி மார்க்கெட் பிஹேவ் பண்ணிச்சு, என்ன நம்ம அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்னிங் பர்பஸ்க்காக வீடியோன்னு வச்சுக்கலாம். நீங்கள் நம்ம படிக்கிறத எப்படி அப்ளை பண்ணுறோம், என்னென்னலாம் அப்ளை பண்ணுறோம், எப்படி நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணுறோம், அதெல்லாம் தான் இதில் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சேம் தான் லாஸ்ட் வீக்கோடைய வீடியோஸ். அந்த ஸ்டாக் அதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், செட்டப்லாம் ஓகே ஆச்சா, நிஃப்டி எப்படி இருக்குது, பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது, எந்த செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, இது 4 தான் பரவாயில்லன்னு பண்ணுது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஆல் டைம் ஹை கிட்ட இருக்குது. சாரி, இங்கே பாருங்கள், நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை கிட்ட இருக்குது. இங்கேயும் வீக்லிலையும் ஹை கிட்ட இருக்குது, நியரில் இருக்குது. ஆனால் வீக்லி வந்து RSI 60 சப்போர்ட்டு, இதுவும் 60, இதுவும் வந்து டெய்லியும் வந்து 60. நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரைடே வந்து இங்கே பாருங்கள், இந்த லெவலில், இந்த சிஐபி லெவலில் சப்போர்ட் எடுத்து இங்கே மேலே போயிருக்கு. ஸ்டில் இப்போ வந்து மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டில் இருக்குது. ஓவராலாக பார்த்தா பாசிட்டிவாக தான் இருக்குது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி அதை விட நல்லாவே இருக்குது. ஆல் டைம் ஹை, மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட், RSI 60. இது மந்த்லி, வீக்லி, டெய்லி சார்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு PSU பேங்க். டாப் பர்ஃபார்மிங் செக்டார் எதுன்னு பார்த்தீங்கன்னா PSU பேங்க் தான். ஆல் டைம் ஹை வீக்லியில், டெய்லியில் மறுபடியும் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆல் டைம் ஹை. ஆனால் வந்து இங்கே மேலே ஷேடோ இருக்குது, லாஸ்ட் மந்த் ஷேடோ. இப்போ வந்து வீக்லி 60 சப்போர்ட்டு, டெய்லிலையும் RSI வந்து மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்குது, இந்த பிரேக் அவுட் லெவலுக்கு மேலே இருக்குது, ப்ளஸ் 60க்கு மேலே இருக்குது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இது ஆட்டோ செக்டார்ஸில் என்ன நடந்ததுன்னா, நம்ம வந்து மந்த்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டு, இதெல்லாம் RSI 60க்கு மேலே இருக்குது, ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. நமக்கு வந்து ஃப்ரைடே வந்து இங்கே இருந்தது, மார்க்கெட் சப்போர்ட்டில் இருந்தது. இங்கேருந்து இவ்வளோ மூவ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? மற்ற எல்லா ஸ்டாக்கும் நல்ல மூவ் கொடுத்துருக்கு. ஆனால் டிவிஎஸ் மோட்டார் அதிகமாக கொடுக்கல. இந்த மூவுக்காக தான் நம்ம பார்த்துச்சு. இந்த மூவில் வந்து நல்ல மூவ் இருந்தால் செலக்ட் பண்ணுற ஸ்டாக் நல்லாயிருக்கும். 1 to 3 days கண்டினியூஸ் மூவ் வந்து அதுக்கப்புறம் ரீட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த 20 SMA ப்ளஸ் RSI 60ல் சப்போர்ட் எடுத்தால் மேலே போய் இது பிரேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஆட்டோ செக்டார்ஸில் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். பேங்கிங் செக்டார் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒன்ஸ் இது பிரேக் ஆன பிறகு இனிமேல் நம்ம வந்து இதில் ஆட்டோ செக்டாரில் என்ட்ரி ஆகலாம். மெட்டல் செக்டார்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் செக்டார் வந்து வீக் ஆகிடுச்சு. மந்த்லி ஓகே, வீக்லி 60 சப்போர்ட்டில் இருக்குது. டெய்லியில் வந்து RSI ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆகிருக்கு. இந்த 60க்கு மேலே போக முடியாது இருக்குது. பொலிஞ்சர் பேண்ட்லேருந்து அவுட் சைடு இன்சைடு இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னு நான் வந்து பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் வந்து வீக்னஸ் ஆகிடுச்சு மெட்டல் செக்டாரு. டிவிஎஸ் மோட்டார் ஃபஸ்ட்டு பார்ப்போம். மந்த்லி சார்ட் ஓகே, வீக்லி சார்ட் ஓகே, RSI 60 கிட்ட வந்துச்சு. டெய்லியில் வந்து இங்கே பாருங்க, இங்கே இந்த இதான் ஸ்டாப் லாஸு. நம்ம ஹேமருடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணலை, பட் வந்து ஸ்டாக் வந்து வீக்காக இருக்குது. ஏன்னா செக்டார்ஸ் சப்போர்ட் பண்ணல. எப்பயுமே வந்து நிஃப்டி நம்ம வந்து இண்டெக்ஸ் 40%னா செக்டார் 40% சப்போர்ட்டு, ஸ்டாக் வந்து வெறும் 20% தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். மீன்ஸ் இது ஒரு மூவ் ஆகிறதுக்கு வந்து 20% கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும் ஸ்டாக்கு. செக்டார் 40%, இண்டெக்ஸ் 40%. ஸோ 100% ஒரு ஸ்டாக் மூவ் ஆகும்னா இண்டெக்ஸ் நல்லா இருக்கணும், ஃபேவரபுளாக, செக்டார் ஃபேவரபுளாக இருக்கணும், ஸ்டாக் வந்து 20% தான் அதில் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஸோ இது மேலே மூவ் ஆனதுக்கும் இது வந்து மூவ் கொடுக்கல. மண்டே இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இது ரிட்டர்ன் ஆகுதா இல்லை இதையும் பிரேக் பண்ணதான்னு பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கனரா பேங்க் வந்து டாப் பர்ஃபார்மிங் ஸ்டாக்கு செக்டாரு. PSU பேங்க் செக்டாரு. இது மந்த்லி சார்ட்டு ஃபுல்லாக மேலே இருக்குது. வீக்லி, டெய்லியில் கண்டினியூஸாக நான் ஸ்டாப் மூவ் ஆகிட்டே இருக்குது. பெரிய எதுவும் பியரிஷான சிக்னலே எதுவும் கொடுக்கல. ரிவர்சலுக்கான, அதாவது ரீட்ரெஸ்ட்மெண்ட்டுக்கான சிக்னலுமே எதுவுமே இல்லை. அப்படியே மேலே ஒன் சைடடாக போயிட்டுருக்கு. வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃப் பரோடா 60 சப்போர்ட் எடுத்திருக்கு டெய்லியில். மந்த்லி இங்கே பிரேக் அவுட்டு கிட்ட இருக்குது. வீக்லி வந்து நியர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது.
டெய்லி வந்து 60 சப்போர்ட்ல இருக்கு. மேபி இங்க ட்ரேட் எடுத்தா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மேலே இது வரைக்கும் டார்கெட்டாக இருக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும். இல்லைன்னா பிரேக் அவுட் ஆன பிறகு பேங்க் ஆஃப் பரோடாலாம் வாங்கலாம். வாட்சஸ் வைங்க. யூனியன் பேங்க்கு இது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கு. இதுக்குமே நிறைய மூவ் இருக்கு. மந்த்லி வீக்லி ஆர்எஸ்ஐலாம் ஓகே இருக்கு. டெய்லி இது கொஞ்சம் இங்கே பெண்ட் ஆனதுனால கட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி போடலாம். 60ல் சப்போர்ட் எடுத்திருக்கு யூனியன் பேங்க். ஸோ நமக்கு இவ்வளோ மூவ் கிடைக்கும். மேபி யூனியன் பேங்க் வந்து லோ ரிஸ்க் என்ட்ரியாக இருக்கலாம். நம்ம இதே வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிஎஸ்சி பேங்க்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது வந்து லோ ரிஸ்க் என்ட்ரியான ஒரு ஸ்டாக்காக இருக்கலாம். பிஎன்பியும் சேம் தான். ஒரு ட்ரெண்ட் லைனை பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல டச்சே பண்ணல. 60 சப்போர்ட் இருக்குது, ட்ரெண்ட் லைன் இருக்குது, ப்ளஸ் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இங்கே இருக்குது. மந்த்லியில் பார்த்தீங்கன்னா வீக்லிலையும் ஆர்எஸ்ஐ 60க்கு மேலே இருக்குது. ஸோ பிஎன்பியும் வந்து நெக்ஸ்ட் லோ ரிஸ்க்கு என்ட்ரிக்கான ஸ்டாக்காக இருக்கும். ஆர்பிஎல் பேங்க்கு நம்ம பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் வந்து மறுபடியும் இங்கே ஒரு முறை ரீடெஸ்ட் ஆச்சு. இங்கே வாங்கியிருந்தா மறுபடியும் வாங்கின ப்ரைஸ்க்கே வந்திருக்கும். பட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஒரே ஒரு இது இந்த 20 எஸ்எம்க்கு கீழே போயிடுச்சு. ப்ளஸ் ஆர்எஸ்ஐ 60க்கு போய் நெக்ஸ்ட் வீக் இது டர்ன் ஆயிடுச்சு. ஆர்எஸ் 60க்கு மேலே வந்துச்சு, 20 எஸ்எம்க்கு மேலே போயிடுச்சுன்னா தாராளமாக இது ஆர்பிஎல் பேங்க் வந்து மறுபடியும் ஸ்ட்ராங்கான ஜோனுக்கு போயிடும். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ரீட்ரெஸ்ட் ஆகுது. நம்ம 60யோ இல்லை இங்கே கீழேயோ எங்கன்னா வந்தால் பை பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இப்போதைக்கு இது ஒரு டோஜி கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இண்டிசிஸையும் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கலாம் என்ட்ரி பண்ணுறதுக்கு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம். ஏபி கேபிட்டலும் நியர் 60 சப்போர்ட்டில் இருக்குது பாருங்கள். பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இங்கே வந்து 60 சப்போர்ட்டில் இருக்குது. இதுவும் நமக்கு வந்து லோ ரிஸ்க்கான என்ட்ரி. இதுதான் ஸ்டாப் லாஸாக இருக்கும் என்ட்ரி. ஆனால் ஐசிஐசிஐ பேங்க் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். இது வந்து லாங் டேர்முக்கு வேல்யூ பை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு மந்த்லி பாருங்கள். இந்த சேனல் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து லைட்டாக பிரேக் பண்ணியிருக்கு. பட் வந்து க்ரீனோட மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வீக் இதை தாண்டி போயிடுச்சுன்னா இங்கே வந்து மார்னிங் ஸ்டார் இருக்குது வீக்லி சார்ட்டில். ஸோ மோஸ்ட்லி மேலே தான் போக சான்ஸ் இருக்கும். ட்ரெண்ட் லைன் சம்டைம்ஸ் டச் பண்ணவும் சான்ஸ் இருக்கும். இது வந்து இந்த மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ் ஆகும்போது வந்து ஷேடோவாக மாறும். இது மாதிரி டச் பண்ணுறது, டெய்லியில் டச் பண்ணுறது மந்த்லி வந்து ஷேடோவாக மாறும். ஸோ நம்ம லாங் டேர்முக்கு பாடி டு பாடி தான் வந்து பார்க்க போகிறோம். ஷேடோ வந்து மோஸ்ட்லி லாங் டேர்முக்கு தேவையில்லை. ஸோ ஆர்எஸ்ஐ 60 சப்போர்ட்டு, இங்கே வீக்லியில் 40 சப்போர்ட்டு, மார்னிங் ஸ்டாரு, இங்கே வந்து ஆர்எஸ்ஐ வந்து 60க்கு மேலே கிராஸ் பண்ண முடியாது, ரிஜெக்ட் ஆகிருக்கு. பட் இந்த 20 எஸ்எம்க்கு மேலே ஓகேவா இருந்தால் ஹோல்டு பண்ணால் ஐசிஐசி நம்ம வந்து இன்னும் அதிகமாக கூட வாங்கலாம் லாங் டேர்ம் ஸ்டாக்கு. இப்படி தான் வேல்யூ பை எப்படி நம்ம பிக் பண்ணுறது, ஃபண்டமெண்டல் இல்லாமல் டெக்னிக்கலாக எப்படி பிக் பண்ணுறது அப்படின்றது தான் நான் இப்போ இந்த ஐசிஐசி பேங்க்கில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்னு பார்க்குறதுக்காக தான் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டிருந்தது. வாங்கினவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து என்ட்ரி ஆகலைன்னா நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட மறுபடியும் என்ட்ரிலாம் சேம் அது மாதிரி நான் உங்களுக்கு ஒரு புது ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன். இதுவும் ஸ்டடி இப்போ எப்படி ஐசிஐசிஐ பேங்க், இன்ஃபோபீன்ஸ்லாம் நம்ம ஸ்டடியில் போட்டு பார்த்துருக்கோமோ அதே மாதிரி குஜராத் அப்போலோ இண்டஸ்ட்ரீஸ் இது பெரிய கப் பிரேக் அவுட் ஆகிட்டு மந்த்லியில் வந்து ரீட்ரெஸ்ட் ஆகிட்டு 60 சப்போர்ட் எடுக்குது. ப்ளஸ் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்பின்னிங் டாப் இல்லைனாலும் ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி அந்த கேண்டல் ஃபார்ம் பண்ணிக்கு லாஸ்ட் மந்த்து. இப்போ வந்து க்ரீனில் இருக்குது. இந்த ஆர்எஸ்ஐ 40க்கு மேலே 60க்கு மேலே வீக்லியில் போச்சு. ப்ளஸ் 20 எஸ்எம்ஏக்கு வந்து மேலே தான் க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் வீக் இந்த லெவலை பிரேக் பண்ணால் இங்கே வந்து டெய்லியிலே வந்து ஆர்எஸ்ஐ 60க்கு மேலே போகுது. இந்த ஸ்கீஸ் வந்து ஓப்பன் பண்ணுது பொலிஞ்சர் பேண்டுனா இது பக்காவான லாங் டேர்முக்கு வந்து சூப்பரான ஸ்டாக்காக இருக்கலாம். ஏன்னா நம்ம டார்கெட் வந்து இவ்வளோ பெருசு இருக்குது. கப் பேட்டர்ன் வந்து வெல்த் கிரியேஷன் பேட்டர்ன். வெல்த் கிரியேஷனில் எப்படி வந்து கரெக்டான என்ட்ரி கொடுக்குறது, சப்போஸ் ரீட்ரெஸ்மெண்ட்டில் நம்ம வந்து அந்த பிரேக் அவுட் மிஸ் பண்ணால் அடுத்த ரீட்ரெஸ்மெண்ட்டில் எப்பயுமே ஒரு ஸ்டாக் வந்து மேலே போயிட்டே இருக்காது. ஒரு இது பிரேக் பண்ணாலும் ரீட்ரெஸ்ட் ஆகிட்டு இந்த கப் பேட்டர்ன்லாம் வெல்த் ஜென்ரேஷனில் லாங் டேர்மாக வச்சுருக்கும் போது தான் இது வந்து நமக்கு
2 மடங்கு 3 மடங்கு நமக்கு வந்து எவ்வளோ அங்கே டார்கெட் இருக்கோ அது கிடைக்கும், இல்லைன்னா அது கூட அதிகமாக கிடைக்கலாம், இல்லை 50% கிடைக்கலாம். அது எவ்வளோ கிடைக்குதுன்றத பொறுத்து இருக்கு. அது மாதிரியான ஒரு என்ட்ரி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத நம்ம படிக்கிறதுக்காக தான் இந்த குஜராத் அப்போலோ இண்டஸ்ட்ரி எடுத்திருக்கு. கண்டிப்பாக வாட்ச் லிஸ்ட்டில் பாருங்கள். இதெல்லாம் ஸ்டடி பண்ணால் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஸ்டாக் செலெக்ஷனில் அதெல்லாம் வந்து எப்படி நம்ம வெல்த் ஜென்ரேஷனுக்கு எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம், ட்ரேடிங்க்கு எப்படி செலக்ட் பண்ணலாம், இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க ஒவ்வொரு வாரமும் ஒரு புது ஸ்டாக்கு, புது ஒரு நட்கட்ஸோட உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். எப்படி நம்ம ஸ்டாக் பிக் பண்ணுறது எல்லாமே சொல்கிறதுக்காக புதுசாக நான் கொண்டு வரேன் ஸ்டாக்ஸை. அதுலேருந்து நம்ம எப்படி எதுவுமே இல்லை, எல்லாமே ஆர்எஸ்ஐ, நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், ஆர்எஸ்ஐ, பொலிஞ்சர் பேண்ட், இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதையே எப்படி டிஃப்ரெண்ட்டாக நான் யூஸ் பண்ணுறேன், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். குட் ட்ரேடிங். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அடுத்து நம்ம வேறு எதனா டீச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீக் 1 or 2 வீடியோஸ் போடலான்னு இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.